ஆண்டவர் அளித்த நன்னாள். இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, இறைவனின் அருளால் நிறைந்துள்ளாய், இறைவனின் தாயாக ஏற்றிடுவாய், இறைவனின் இணைப்பாத அடிமை நான், இணையில்லா அவர் திட்டம் நிறைவேறட்டும். மங்களம் மங்களம் மாமரியே, ஆகட்டும் என்ற உன் வார்த்தையினால், ஆண்டவர் அவனில் அவதரித்தார். உலகம் கிறிஸ்துவில் தந்தையுடன் உறவில் இணைய வழி திறந்தாய். மங்களம் மங்களம் மாமரியே, மனிதனாய் இறைமகன் வாழ்வதையே மனதில் தியானித்து வாழ்ந்திடவும், பாடுகள் பட்டு உயிர்த்தவர்க்கு பாரினில் சாட்சியாய் வாழ்ந்திடவும், பரிந்துரை பாய்த்தாய் மாமரியே. மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே. இன்று மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கும் எம் இதயம் நன்றியால் நனைகிறது. மங்களம் நிறையும் இந்த நாளுக்காக, இந்த பொழுதின் விடியலுக்காக நன்றி இறைவா. உமது தெய்வீக ஆற்றலால் எம்மை நிரப்பி, உமது உயிர் மூச்சு காற்றால் எமக்கு உயிர் சக்தியை ஊட்டி, வியாகுல அன்னையின் அன்பு மகளாக எங்களை ஏற்று, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் வரை காத்து வந்த உமது கருணைக்காக நன்றி இறைவா, நன்றி. இப்பிரபஞ்சத்தை எமக்குள் வடிவமைத்து அதன் அசைவுக்கேற்ப எம் உடலையும் இயங்க வைத்து உள்ளொளியால் எம்மை தூய்மையாக்கி, உம்மிடமிருந்து பெற்ற ஆற்றலை, சக்தியை அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ நீர் தரும் அருளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி இறைவா, நன்றி. அன்னையின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ நாளும் எங்களை பக்குவப்படுத்தி உயிரூட்டமுள்ள வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கின்றீர். நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவருடைய செயல்கள் எத்துணை வியப்புக்குரியன என்று இறை பராமரிப்பை இந்நாட்களில் இன்னும் ஆழமாக உணர்ந்தவர்களாக வியந்து நன்றி கூறி ஒரே குடும்பமாக இங்கு குழுமையுள்ளோம். இந்த வேளையில் நம் சபை முழுவதையும் நம் கண்முன் கொண்டு வந்து அனைவரையும் நமது ஜெபத்தில் இணைத்துக் கொள்வோம். அன்னையின் பெருவிழாவினை மகிழ்வுடன் சிறப்பிக்க குழுமியுள்ள நாம் ஆலயத்திற்குள் நுழையும் முன் நமக்குள் இருக்கும் குறைகளை, தடைகளை, காயங்களை, வலிகளை, சோதனைகளை களைந்தெறிந்து இறையொளி நம்மை சூழ்ந்து தூய்மைப்படுத்துகிறது என்று உணர்வோம். அன்று இறைவன் மோசேயிடம், நீ நிற்கும் இடம் புனிதமானது, உன் காலணிகளை கலற்றிவிட்டு வா என்று அழைத்தது போல் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று அதே அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். எனவே நம்முள் உறையும் தெய்வீகத்தோடு சங்கமமாகி உள்ளொளி பெற்றவர்களாக மகிழ்வுடன் மங்கள திலகமிட்டு ஆலயத்திற்குள் நுழைவோம். இறைவொளி ஏற்றி அன்னைக்கு வணக்கம் செலுத்தி நமது இதயத்திற்குள் ஒளிரும் உள்ளொளியோடு சங்கமிப்போம். கர்த்தரின் அடைக்கலம் பயமில்லையே, கர்த்தரின் அடைக்கலம் பயமில்லையே, நித்தமும் அவர் கரம் தாங்கிடுவே, நித்தமும் அவர் கரம் தாங்கிடுவே,
சத்தியமும் ஜீவனும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. வழியும் சத்தியம் ஜீவனும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. ஒளியும் துணையும் மீட்பரும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. ஒளியும் துணையும் மீட்பரும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. தாயும் என் தந்தையும் நீரே ஐயா, தாயும் என் தந்தையும் நீரே ஐயா. தாபரம் வேறில்லை நீரே ஐயா, தாபரம் வேறில்லை நீரே ஐயா. நீரே என் தஞ்சம் நம்பிக்கை, நீரே என் தஞ்சம் நம்பிக்கை. நீரே என் ஜீவனின் பலனே ஐயா, நீரே என் ஜீவனின் பலனே ஐயா. வழியும் சத்தியம் ஜீவனும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. வழியும் சத்தியம் ஜீவனும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. ஒளியும் துணையும் மீட்பரும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. ஒளியும் துணையும் மீட்பரும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. கர்த்தர் என் மீட்பர் குறைவில்லையே, கர்த்தர் என் மீட்பர் குறைவில்லையே. புத்துயிர் அளிக்கின்றார் அனுதினமே, புத்துயிர் அளிக்கின்றார் அனுதினமே. வாழ்நாளெல்லாம் அருள் நலமே, வாழ்நாளெல்லாம் அருள் நலமே. அழைத்தே மகிழ்வார் அதிசயமே, அழைத்தே மகிழ்வார் அதிசயமே. வழியும் சத்தியம் ஜீவனும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. வழியும் சத்தியம் ஜீவனும் இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. ஒளியும் துணையும் மீட்பரும் 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 இயேசு ஆனந்தம் ஆனந்தமே. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 19 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயை அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கடவுளின் ஆழமான அன்பையும் அரவணைப்பையும் தன்னுடன் பயணித்ததையும் உடனிருப்பையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்ந்து அனுபவித்தவர்கள் நம் அன்னை மரியாள். இறைவனது உள் இயக்க சக்தியால்தான் அன்னை மரியாள் இயங்கினார்கள். உள்ளிருக்கும் தெய்வீகத்தோடு தன்னை முழுதும் ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள் நம் தாய். அதனால்தான் துணிவையும் தூய்மையையும் இரு கண்களாக நினைத்து துணிவோடு சிலுவையடியில் நின்றார்கள். ஆம், நம் வியாகுலத்தாய் 7 துயரங்களின் பாதையில் துணிவோடு தடம் பதித்தவர்கள். சிமையோனின் இறைவாக்கு தன் மகனை காப்பாற்ற எகிப்துக்கு சென்றது, 3 நாட்கள் காணாமல் போன இயேசுவை தேடியது, சிலுவை சுமந்து சென்ற வழியில் இயேசுவை சந்தித்தது, சிலுவை அடியில் நின்றது, மரித்த மகனை மடியில் ஏந்தியது,
அடக்கம் செய்த பின் தனிமையில் தவித்தது. இவை அனைத்திலும் நம் அன்னை சோர்வடையாது, உறுதி சிறிதளவும் குறையாது, உள்ளுறையும் தெய்வீகத்தோடு இணைந்து துணிவு கொண்டு தூய்மை நிறைந்த தாயாக நிற்கின்றார்கள். தன் வாழ்வின் நிகழ்வில் ஒவ்வொன்றிலும் பணிவும் துணிவும் இறை நம்பிக்கையும் கொண்டு பயணித்த நம் இறை அன்னைக்கு அவளது விழுதுகளாகிய நாம் நமது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும் விதமாக மகிழ்வோடு இப்பாடலில் இணைவோம்.
மன்றாட்டுக்கள். உமது உள்ளத்தை ஓர் வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் இறைவாக்கை மனதில் ஆழ்ந்து சிந்தித்து இறை திருவுளம் நாடிய மரியைப் போல, இறைவா, திருச்சபையின் தலைவர்கள், சபை தலைவர்கள் மற்றும் துறவறத்தார் அனைவரும் மக்கள் வழியாகவும் அன்றாட நிகழ்ச்சிகள் வழியாகவும் படைப்புக்கள் அனைத்தின் வழியாகவும் வெளியாகும் இறைவாக்கிற்கு திறந்த உள்ளமும் ஏற்கும் மனம் கொண்டவர்களாக வாழவும் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தும் நற்கருவிகளாக வாழ்ந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும் என்ற வார்த்தையை கேட்டதும் இறை நம்பிக்கை கொண்டு அயல்நாட்டிற்கு விரைந்து பயணித்திட்ட அன்னையைப் போன்று, இறைவா, அயல்நாட்டிற்கு உம் நற்செய்தியை பறைசாற்ற சென்றிருக்கும் மறைப்பணியாளர்களுக்கு நம்பிக்கையாக இருந்திடவும், வன்முறையினால் நாடு விட்டு நாடு துரத்தப்படும் அகதிகளுக்கு, குறிப்பாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் மக்களுக்கு நீரே அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் இருந்திடவும், பல்வேறு குடும்ப பிரச்சனைகளால் விரட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் பெண்களுக்கு நல் வழிகாட்டியாக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகனே, ஏன் இப்படி செய்தாய்? உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருக்கிறோமே என்று இழந்ததை தேடி மீட்ட அன்னையைப் போல், இறைவா, இன்றைய கணனி உலகில் தவறான வழியில் சிக்கி போதை, குடி, தவறான ஆசை, வன்முறை இவற்றில் தன்னையே இழந்திருக்கும் இளைஞர்கள், இளம்பெண்கள் வாழ்வின் உண்மை பொருளை உணர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நல்வாழ்வின் வழியை தேடி கண்டடைய நீரே ஆயனாய் இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கல்வாரிக்கு சிலுவை சுமந்து செல்லும் மகனை சந்தித்து திடம் கொடுத்திட்ட அன்னையைப் போல், இறைவா, அனாதைகள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், முதுமையால் உடல் நோயால் தனிமைப்படுத்தப்பட்டோர், குறிப்பாக வயநாட்டில் நிலச்சரிவினால் நிற்கதியாய் தவிக்கும் இவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆற்றுப்படுத்தும் நல் ஊழியர்களாய் வாழ்ந்திடவும், எங்களின் பிரசன்னம் அவர்கள் வாழ்வில் புத்தெழுச்சியை தந்து வாழ்வில் உயர்ந்திட வழிகாட்டும் நற்பணியாளர்களாய் பணியாற்ற உமது அருள் ஆசிரை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆகட்டும் என்றுரைத்த நாள் முதல் கல்வாரி வரை துணிந்து சென்று பாடுகளில் ஆன்ம சக்தியை பெற்று திரு அவையை ஏற்படுத்திய அன்னையைப் போல், இறைவா, எம் சபையை பல்வேறு விதங்களில் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றீர். நன்றி கூறுகின்றோம். உம் பணி தொடர எம் சபைக்கு இளம் பெண்கள் ஆர்வமுடன் வரவும், எம் ஊழியர் நண்பர்களான ஆசிரியர்கள், மாணவர்கள் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்திடவும், எங்களது நன்கொடையாளர்கள், எமக்கு வேலை செய்யும் உதவியாளர்களின் வாழ்வை செழிக்க செய்ய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரித்த மகனை மடியில் ஏந்திய தாயே, எம் சபை வளர்ச்சிக்காக உழைத்து ஜெப அப்போஸ்தல பணியில் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் எம் மூத்த சகோதரிகளை நன்றியோடு நினைக்கின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் கொடுத்து காத்தருளவும், அவர்களது தனிமையில் உற்ற நண்பனாயிருந்து வழிநடத்தியருள வேண்டுகிறோம். மேலும் எம் சபைக்கு வித்திட்டு விருட்சமாய் வளர செய்து இறைவனடி சேர்ந்திருக்கும் எம் மூத்த சகோதரிகளுக்கு நித்திய இழைப்பாட்சி அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆகட்டும் என்று துணிந்து சொல், அப்போது நீ ஒரு அர்த்தத்தை உய்த்துணர்வாய். மீண்டும் மீண்டும் ஆகட்டும் என்று சொல், அப்போது எல்லாமே உனக்கு அர்த்தமுள்ளதாகிவிடும். எல்லாமே அர்த்தமுள்ளதாகிவிட்ட பின் உன்னால் ஆகட்டும் என்பதை தவிர வேறென்ன கூற முடியும்? ஆம், இறைவனின் வெளிப்பாட்டை புரிந்து கொள்வதற்கு எப்போதும் கவனமுடன் இருந்த மரியாதை பின்பற்ற வந்த இத்தலைமுறையராகிய நாம் தேர்ந்து தெளிந்து இறை திருவுடத்தை அறிந்து பணிவுடன் ஏற்று துணிவுடன் செயல்படும்போது மரியாடின் உண்மை ஊழியராகின்றோம். இதுவே ஊழியர்களாகிய நமது ஆன்மீகம். பணிவும் துணிவும் கொண்ட மரியாக்களாக உருவாகுவோம் என்ற உறுதியோடு அன்னையின் பாதம் சரணடைந்து வீரத்தாய் வியாகுலத்தாயின் புதல்விகள் என்ற பெருமித உணர்வோடு அன்னைக்கு அஞ்சலி செய்து பாடுவோம்.